உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இளைய முத்துப்பாண்டி, ஒரு வழியா உன் அப்பனுடைய ஆசையை நல்லா நிறைவேற்றி வச்சிட்டில்ல. இப்படி ஒரு கல்யாணத்தை என் கண்ணால பார்க்கணும் தானே நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விசேஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க விருப்பத்துக்காக தான் பொண்ணை கூட பார்க்காம நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. முத்துப்பாண்டி வா வா. இலே, இந்த பொண்ணு ரொம்ப அம்சமான பொண்ணுலே. பொண்ணு பாரு, பார்க்கவே குடும்ப பாங்கா இருக்கு. கொஞ்சம் படிச்சவதான், ஆனா ஓரளவுக்கு சொத்து இருக்கிற குடும்பம் தான்லே. இவ கழுத்துல நீ தாலி கட்டி சந்தோஷமா வாழணும்ல. அம்பிடுதான் அம்பிடுதான் என்னுடைய ஆசை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்பா. வந்ததுல இருந்து சம்பந்தி அம்மா ஒண்ணுமே பேசலையே, ஏன் சம்பந்தி? அதுவா, இன்னைக்கு இவ மௌன ராக மௌன விரதம். மாப்பிள நீங்க வாங்க. மாப்பிள வாங்க. வாங்க மாப்பிள வாங்க. ஏட்டி, உன் மகனுக்கு தான் கல்யாணம் நடக்குது, என்னமோ இளவுடு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. எடி நல்லா சிரிச்ச மாதிரி இரு. இந்தாரு நிறைய போட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க, நல்லா போட்டோ எடுப்பாங்க. இரு பல்லு தெரியணும். அவங்க போட்டோ எடுக்கும் போது இந்த பேஸ்ட் ஆடு மாதிரி இருக்கணும். ஆட்டி உட்காரு அக்கா வாக்க. என்ன இது வேட்டு சத்தம் எல்லாம் கேக்குது? இல்ல சனியா ஐயா, நீ எதுவும் கல்யாணத்துக்கு வேட்டு வகையில ஏற்பாடு பண்ணிருக்கியா? என்னய்யா இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லாம நான் எப்படியா பண்ண முடியும்? உறவு ஆறது மேலதாளத்தோட வராக. இப்போ என்னன்னு பாரு போ. சரிங்கய்யா. எப்போ நீ என்ன கேத வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச 3 முழத்துக்கு தொங்க விட்டு வருத? உன் தங்கச்சி மாவன் கல்யாணம் நல்லா சிரிச்சிட்டு வரலாம்ல. இல்லை, உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. ஆனா உன் கொதவளைய கடிச்சு துப்புறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. சும்மா என்னத்தையாவது பேசிட்டு வராதா? மொளகார அப்பங்காதுல நல்லா அடிச்சு விடுங்க. இந்த விவகாரம் பிடிச்சவ இங்க எதுக்கு சீர் கொண்டு வர்றான்? ஒருவேளை பிரச்சனை பண்ண வர்றானோ? ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம் தம்பி. இப்படி சிறப்பா சீர் கொண்டு வரீங்களே, நீங்க யாரு? இவர்தான் மாப்பிள்ளையுடைய தாய் மாமன், இவங்க மாப்பிள்ளையுடைய தங்கச்சி. அதுக்குதான் சீர்லாம் கொண்டு வந்தா. ஆஹா ஆஹா, தாய் மாமா ஒருவன இப்படிலாம் இருக்கணும். ஐயா என்னலே சமூக குடும்பத்தோட வர்ற ஐயா. ஆமா, வாசல்ல நின்று எல்லாத்தையும் வரவேற்று இருக்கீங்களா? நீங்க யாரு? கல்யாண பொண்ணுக்கு அப்பா. இங்க வா, பயப்படாதா? எப்போ அக்கா, இந்த நசுக்கி எதுக்கு இங்க வருது? ஒரு வார்த்தை பேசின கழுத்த கரன்னு அறுத்து போட்டு வருது. ஓடி போயிரு. வாடி உள்ள போலாம். எப்போ நீ இதுக்கு அந்தால போட்டு அடிக்க? என்ன கல்யாணம் நித்தலான்னு பாக்குதியா? சும்மா இருந்தேன். ஏனி, உனக்கு எதுக்கு நீ இவ்வளவு கொலவெறி? ஏனி, எசைக்கு உன் தங்கச்சி தானே. அந்த புள்ள வாழ்க்கையை நீயே இப்படி கெடுக்க பாக்குற? இது நியாயமானே? தேவலாம் பேசினா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். கல்யாண வீட்டுக்கு வந்தா எல்லாம் நல்ல வார்த்தையா தானே பேசுனா. நீ எதுக்குல தப்பான வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இப்படி பேசணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பல்ல உடைச்சு போடுவேன் உனக்கு. நீ 1000 தான் சொல்லு, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லனே. ஏன் பிடிக்கலன்ட்டு உள்ள போதா? டிபன் சாப்பிடவா? எல்லாம் இசுக்கே அங்கிட்டு பாரு, உன் புருஷன் பணம் வேலையில 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு என்ன பவுசா உட்காந்துருக்கான். ஐயரு சொன்னதான் கரெக்டா பண்ணுதாம்ல. ஏற்கனவே அனுபவம் இருக்குல்லப்பா, போனாட்டி பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல. இல்ல வா, அவன் முன்னாடியே உட்காந்து கல்யாணத்தை பாப்பா. வாங்க.
ஐயா வணக்கம். ஆ, வணக்கம் 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 மாமனாரே. என்ன பாக்குதீரே? நீ தானே வீடு வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு ஆசையா அழைச்சீரு. அதனாலதான் குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்கேன். சும்மா வரல, 9 தட்டு சீரு வேற கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. எக்கோ சண்முகம், எல்லாத்தையும் கொண்டு போய் மேடையில வைங்க. சரி போங்க போங்க. வாங்க உள்ள போய் வச்சிரலாம். என்ன மாமனாரே, ஓ மவ 2வது கல்யாணத்துக்கு நாங்க முறை செஞ்சிருக்கோம். வந்தவங்கள வான்னு கூப்பிடலன்னா எப்படி? ஆத்துக்கிட்டு ரசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்காகலாம் கோச்சிட்டுலாம் போயிட மாட்டா. இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு பொறுமையா சாப்பிட்டு சாவகாசமா தான் போவான். ஓ அம்புட்டு தைரியம் அவனுக்கு. அதுவும் தங்கச்சியும் கூட கூட்டு வந்திருக்க. நீ ரொம்ப புத்திசாலித்தானே நீ. மாமனாரே, நீர் ஒரு ஸ்கெட்ச் போட்டா அதுக்கு பயந்து ஓடி போய் உட்காந்து அழுகுற ஆளு இந்த சம்மோ நினைச்சீரா? நான் மட்டும் இல்ல, என் தங்கச்சி எப்படி தைரியமா வந்து நிக்கா பார்த்தலா? நீ பாத்துக்கலே, இங்க சிரிச்சு சிரிச்சு முகத்தை காட்டிட்டு அங்க வீட்டுல போய் தூக்கல் தொங்கிட போறா. மாமனாரே, இது சவுந்தரபாண்டி வளர்ப்பு இல்ல, சம்மோ வளர்ப்பு. நெஞ்சு நிறைய தைரியமும் துணிவும் இருக்கிற பொண்ணு அவ. நீ நினைச்சீர்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பான்ட்டு. அதையும் பார்க்கத்தானே போறோம். ஆமா மாமனாரே, இதுக்கெல்லாம் திரைக்கதை வசனம் ஆறு நான் தான். அது மட்டும் இல்ல, டைரக்ஷன் நான் நினைச்சேன் இப்படி ஒரு கேடு கெட்ட டிராமாண்டா அதை நீ தானே போட முடியும். பக்கத்துல துணை இயக்குனர் நிக்காரலாம். டிராமா முடிஞ்சது நீ தெருவில் நின்னு மண்ண மாதிரி தூத்தி இருக்க சாபம் விடுவல்ல. அதுக்கு தாம்லே வெயிட்டிங். வெயிட்டிங். மாமனாரே, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நீரு மூளையை வச்சு யோசிக்கிறீரு, நான் மனசை வச்சு யோசிக்குதேன். எப்பவும் மூளையை விட மனசுக்கு தான் பவர் ஜாஸ்தி, தெரியுமா? நீ மனசு மண்ணாங்கட்டின்னு பேசிக்கிட்டே இல்லே, கடைசியில தொத்து போறது நீதாம்லே. உட்கார்ந்து என் மவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு போ. கட்ட கடைசியில வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு உன் தங்கச்சி சாபம் கொடுத்துட்டு போறதையும் கண்ணால பாத்துட்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.